ஃபோன் பேசிட்டு இருக்க அந்த நாயை வர சொல்லு போ. என்னடா பேசுவானுங்க இவனுங்கெல்லாம்? எப்படி அந்த பிள்ளைய தானடா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவானு? கல்யாணத்துக்கு பேசுறது எல்லாத்தையும் இப்போ பேசிட்டானுங்க. ஏடா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுவீங்க? பிள்ளைக்கு பேர் வைக்கிறது வரைக்கும் இப்போ பேசிட்டீங்க ப்ரோ. வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் துரத்துறானுங்களே, என்ன வாழ்க்கடை. தல வணக்கம் தல. மணி என்ன ஆகுது? 11. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. எதுக்கு? 11 ஆவறதுக்கு. மாப்பிள வணக்கம்டா. மாப்பிள தேனியில இருந்து பக்காளி விஓசின்னு ஒன்று இருக்காமலடா. விஓசியா? விஓசி இருக்காமலடா. வியூஸ் இருக்காமலடா. அதை அனுப்பிச்சு விட வேண்டியதான்டா. வணக்கம் பிரதர். யாரா நீ? சம்பந்தம் இல்லாம வணக்கம் போடுற? சம்பந்தப்படுத்திக்கிறதுக்கு தாங்க வணக்கத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக மனுஷனுக்கு மனுஷன் வணக்கம் சொல்றது ஒரு வழக்கம், நல்ல பழக்கம். அதை சுவிட்டா ரிசீவ் பண்ணாம ஏன் விரைக்கிறீங்க முறைக்கிறீங்க? ஒய் ஒய்யா? ஏய், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வணக்கம் போட கை இருக்காது. ரைட்டுங்க, தூக்குங்க உலக்கைய. வணக்கம் சொல்லு குத்தவன. ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே அது நேத்து. ஹலோ அடே யாரு நினைச்சுடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அக்கா இது அம்மா இன்னும் ஜகா இல்லையாம்மா? பாத்ரூம் போயிட்டாடா தம்பி. சரிம்மா சரிம்மா. இல்ல பாட்டு இன்னைக்கு இங்கிலீஷா அதான் கால் பண்ணி. என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எனக்கு நிறைய கனவு இருந்துச்சு. ஏன் நீங்க கூட நினைக்கலாம், இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கே, ஏன் லவ் மேரேஜ் பண்ணாம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுன்னு. உங்களை மாதிரி இருக்க நிறைய பேர் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனா நான் அதை எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ராமராஜன், ராஜ்கிரண், நெப்போலியன் மாதிரி இருக்கவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்கே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்றேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காது. அப்புறம் ஏண்டா எல்லா வேலையும் நீங்க பண்ணீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கூட. ஏண்டா எனக்கு உன்னால எனக்காக ஒரு 3 வருஷம் ஒன்றும் பண்ணாம இருக்க முடியாத உன்னால அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னடா பண்ண போற? எப்பா ஆளை விட்றா, எதுவும் பண்ண. நான் உன் கூடவே இருக்கேன், உன் குழந்தையோட சேர்த்து உன் கழுவுறேன். அதுக்கு தானே பிறந்தேன் நான். அப்புறம் ஒரு 1500 வாங்கிக்கோ இந்த வீட்டு வாடகை. டேய் பைத்தியம், லூஸ் மாதிரி பேசிக்கிறேன். வாங்கிக்கிட்டா என்னடா, நான் ஓசிலே தங்கணுமா? அது எனக்கு ஒரு கில்ட் ஆகணுமா? நீ எவ்வளவு தான் பொறுத்துப்ப எனக்காக? என் திருப்திக்காக வாங்கிக்கோ. ஏன் சரி 2000 தான்? இல்ல 1500 தான். பைத்தியம். எதுனால உனக்கு பிரேக்கப் ஆச்சு? ஏன் ஆச்சு? ஏன் எதுனால சொல்றா? சும்மா அந்த மாதிரி சொல்றா தம்பி. அதுக்கு முன்னாடி கஞ்சா, சரக்கு, தட்டி, தப்பு எல்லாத்தையும் போட்டு படுத்து கடத்தை என்ன பிடிக்கல சொல்லிட்டு போயிட்டான். எப்படா பிடிக்கும்? ஏன்டா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். போதையை போட்டு ஆணு கடந்தா எப்படா பாப்போனே ஆடுறாவன். ஐ டிட் திஸ் பா. டேய் வாரணமா விட்டு வெளியே வா. ஹலோ செல்லம், இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேம்மா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துரு. என்ன பொழுதனைக்கும் படிப்பு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம். இல்ல புடிங்க இருப்ப போட. கோடு நம்பர் நான் அவன்கிட்ட கேட்டனா? நான் கேட்டனா? உன்கிட்ட கேட்டனா? என் நம்பர் மட்டும் தானே உன்னை போட சொன்னேன். அதால ஓடல. கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னையா நீ விவரம் கடத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? கோடு நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்? இல்லப்பா, எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன். ஃபைட் பண்ண போறியாடா? இப்ப உங்களுக்குலாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள என்னை அடிச்சதுக்காக என்கிட்டயும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்ல என்னடா பண்ணுவேன்? அடிப்பேன். இந்த பீட்டர் ஓடுற வேலையெல்லாம் கிட்ட வேண்டாம். நீ யாரு, உன் சரித்திரம் என்னன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா தமிழ்ல பேசு. தமிழ். எமது பாதனைகளை தாம் நீவீர் முதலில் பழுதுபடாமல் பரிசோதிப்பீர்கள் என்று என் எல்லவன அனைவற்றை தங்கள் முன் வைத்தே இழுத்து வச்சு அறுத்துவேன். எது? நாக்க. எனக்கு சக்தி இருக்கும் போதே, பணம் இருக்கும் போதே, என் கத்திக்கு பயம் இருக்கும் போதே நான் செட்டில் ஆகணும். இங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ
நான் ஜெயிச்சு காட்டுறேன். வாழ்க்கையே பிடிக்கலடா, வெறுப்பா இருக்குது. நேற்று நைட்டு ஏதோ யோசிச்சு சூசைட் பண்ணிக்கலான்னு எலிமருந்து வாங்கி சாப்பிடலான்னு போயிட்டேன். ஆனால் அது கூட காசு இல்லடா. நான் வேணா ஜிபே பண்ணிட்டடா. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. I need new friends, but it's not that quick.